ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேக் ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம பண்ண போகிற கேக் என்னென்னா ப்ளம் கேக்கு. சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளம் கேக்கு. அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் டூட்டி ஃப்ரூட்டி நட்ஸ் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறணும். அப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நமக்கு ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காமல் கேரமலைஸ் பண்ணியே பண்ணிடலாம். ஜீனியை கடாயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஜீனி இலகி திரும்பி தண்ணி பதத்தில் கலர்ஃபுல்லாக வந்துடும். அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னா அந்த சின்ன சின்னதாக வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் டூட்டி ஃப்ரூட்டி எல்லாத்தையும் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணணும். கொஞ்சம் கொதிக்க விடணும். கொதிக்க வச்சு அதுலேயும் வேகணும். கொஞ்சம் வெந்ததுக்கு அடுத்தால் தான் நம்ம கேக்கில் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா கிராம்பு, ஏலக்காய், பட்டை, கொஞ்சம் ஜீனி எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறணும். அரைச்சி நல்லா நைஸாக வர வரையும் அரைச்சிக்கிறணும். அங்கிட்டு அந்த இது பாயில் ஆகிட்டுருக்கும். அது வரட்டும், ரெடி ஆகட்டும் பார்ப்போம். ஒரு பவுலில் அந்த அரைச்சி வச்சுருந்த மிக்சிங், அதாவது ஜீனி, கிராம்பு எதுனா போட்டோம்னா அதை போட்டுட்டு அப்புறம் ஒரு டம்ளர் தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். நல்லா எந்த இதுவும் கெட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். அப்போ தான் கேக் நல்லா வர்றது நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரியே வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி அது மாதிரியே மிக்ஸ் பண்ணும் போது ஒரே சைடு தான் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து அந்த மைதா மாவு கொஞ்சம் ஒரு அதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையும் போட்டு அதில் வச்சுக்கிறணும். வச்சதுக்கு அடுத்து நம்ம அந்த மைதா மாவை கொஞ்சம் சளிச்சுக்கிறலாம். சல்லடை வச்சு சளிச்சு அப்புறம் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் எண்ணெய், வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காண்டி லைட்டாக உப்பு போட்டுக்கிறணும். போட்டதுக்கு அடுத்து நம்ம மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை சல்லடையில் போட்டு சளிச்சு அதுலேயும் சேர்த்து அந்த இதோடு சேர்த்து உள்ளே சேர்த்து வச்சுக்கிறலாம். சேர்த்து வச்சதுக்கு அடுத்து அப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணும் போது ஒரே சைடு தான் மிக்ஸ் பண்ணணும். அது மாதிரி ரொம்பையும் இது பண்ணாமல் ஸ்மூத்தாகவே அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். அதுக்கடுத்து நம்ம டூட்டி ஃப்ரூட்டி எல்லாம் செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த இதையும் அதோட ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணதுக்கு அடுத்து நல்லா ஒரே சைடாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அடுத்து நம்ம பேக் பாயில் பண்ணுறதுக்காண்டி ஒரு பேசின் எடுத்து அதில் அந்த மிக்ஸிங்கை உள்ளே போட்டு மேலே கொஞ்சோண்டு நட்ஸ் போட்டு வச்சுக்கிறலாம். நம்ம கேக்கு பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துக்கணும். அதில் முன்னாடியே ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கிறணும். ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் சிம்லேயே வச்சோம்னா கேக் ரெடி ஆயிரும். எவ்வளோ அழகாக ஸ்பாஞ்சான கேக் வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. செமையாக இருந்தது பார்க்க. பிள்ளைங்களும் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. தேங்க்யூ.